ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம் 5 தத்துவங்களுக்கும் எப்படி நாம் சக்தியை தருவது அதை பற்றிய கமெண்ட்ரி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாபா நமக்கு இந்த உலக நாடகத்தில் மிக சிறப்பான பாட்டு கொடுத்துருக்கார். இந்த மிக சிறப்பான பாட்டு நடிப்பதற்கு இந்த 5 தத்துவங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதற்கு நாம் நன்றி கூறும் விதமாக அதற்கு சங்கமயுகத்தில் சேவா பண்ணணும். ஸோ அதனால் அந்த 5 தத்துவங்களையும் சுகியாக, பவித்திரமாக, அமைதியானதாக ஆக்குவதற்கான அந்த ஒரு கமெண்ட்ரி இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, நான் 2 புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமான ஜோதியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, பிரகாசமான என்னுடைய ஒளிக்கிரணங்கள் என்னுடைய உடலில் உணர்வுகளாக பரவி இருக்கின்றது. நான் ஆத்மா பல பிறவிகளாக 5 தத்துவங்களால் ஆன இந்த ஆத்மாவாகிய நான் சத்தோ பிரதானமான நிலையிலிருந்து சத்தோ, ரஜோ, தமோ நிலைக்கு இறங்கி வந்திருக்கின்றேன். நான் இந்த உடல் மூலமாக செய்த செயல்கள் அக்கர்மத்திலிருந்து விக்கர்மமாகி விகார உணர்வுகளுக்கு என்னை அடிமையாக வைத்திருந்தது. இந்த உடலும் விகாரத்தின் மூலமாக கிடைத்த காரணத்தினால் பல ஜென்மங்களாக விகாரத்தில் மூழ்கி மூழ்கி தமோ பிரதான நிலைக்கு வந்துவிட்டது. நானும் தமோ பிரதானமான, என்னுடைய உடலும் தமோ பிரதானமான நிலையில் துக்கம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய நிலையில் நான் இறைவனை அழைத்து அழைத்து களைப்படைந்த நிலையில் இருக்கும்போது என்னுடைய அன்பான தந்தை, பரம பவித்திரமான பரமாத்மா என்னை தேடி என்னை நாடி வந்து என்னையும் என்னுடைய பஞ்ச தத்துவத்தால் ஆக்கப்பட்ட உடலையும் இந்த உலகத்தையும் பவித்திரமானதாக ஆக்குவதற்கான சத்திய ஞானத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் அதற்கு நானே பொறுப்பு என்ற உன்னதமான உணர்வினையும் எனக்கு அளித்து விட்டார். இப்பொழுது நான் அந்த விகாரங்கள் என்ற துர்நாற்றத்திலிருந்து, அசுர குணங்களிலிருந்து, பாவ கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கான சக்தியையும் நான்
பரமாத்மாவிடமிருந்து அடைந்து விட்டேன். இந்த முழு உலகமும் பஞ்ச தத்துவங்களும் தமோ பிரதானம் ஆவதற்கு காரணமாக இருந்த நான் இப்பொழுது அந்த தமோ பிரதான நிலையிலிருந்து என்னை விலக செய்து என்னுடைய உலகத்தையும் என்னுடைய உடலையும் நோக்குகின்றேன். என்னுடைய உடல் மேலும் இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த கீழான நிலைக்கு வருவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். 5 தத்துவங்களும் எனக்காக எவ்வளவு அன்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பணிவோடு சேவை செய்து கொண்டிருக்கிறது. 5 தத்துவங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்களை நான் அரை கல்பம் வேலைக்காரனாக நடத்தவில்லை. என்னுடைய உதவியாளனாக இருந்து அன்பாகவும் பணிவாகவும் சேவை செய்தது எனக்கு மிகுந்த சுகத்தை அளித்தது. ஐந்து தத்துவங்களும் அன்பாக என்னை அரவணைத்துக் கொண்டிருந்தது. அந்த 5 தத்துவங்கள் அவ்வளவு அன்பாகவும் பணிவாகவும் சேவை செய்வதனால்தான் இன்றைக்கும் மனிதர்கள் 5 தத்துவத்தை தேவதா என்ற ரூபத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தேவ ஆத்மாக்களாகிய நமக்கு தெய்வீக தொண்டு செய்த அந்த 5 தத்துவங்கள் போற்றுதற்குரியது, புகழுக்குரியதாக இருக்கின்றது. அந்த 5 தத்துவத்தின் நிலையை நான் பார்க்கும்போது எனக்கு அதன் மீது கருணை ஏற்படுகின்றது. அந்த 5 தத்துவத்தை நான் பரமாத்மா தந்தையோடு இணைந்து கருணை சுரூபத்தில் நோக்குகின்றேன். கருணை நிறைந்த பாப் தாதாவுடைய கருணையின் கிரணங்கள் என் மூலமாக 5 தத்துவங்களுக்கும் சென்று கொண்டே இருக்கின்றது. முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வதுபடி எனக்கு சகயோகம் செய்யக்கூடிய என்னுடைய உடலாகிய பஞ்ச தத்துவத்தின் கலவையை நான் ஆன்மீக சக்தியோடு நோக்குகின்றேன். இந்த பஞ்ச தத்துவத்தின் கலவையாகிய என்னுடைய உடல் மிகவும் மோசமான தமோ பிரதானமான நிலையில் கூட எனக்கு எவ்வளவு அன்பாகவும் எவ்வளவு பணிவாகவும் மனதார சேவை செய்து கொண்டிருக்கின்றது. அதனை பார்க்கும்போது கருணையிலும் அதிகமான இரக்கம் என்பது எனக்கு அதன் மீது ஏற்படுகின்றது.
நான் ஐம்புலன்களையும் கர்ம எந்திரத்தையும் கருணைவான திருஷ்டியோடு இரக்க குணத்தோடு நோக்குகின்றேன். அவை அனைத்தும் பணிவாக எனக்கு சேவை செய்து கொண்டிருப்பதால் எனக்கு அதன் மீது நன்றி உணர்வு ஏற்படுகின்றது. ஆம், இந்த உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் தமோ பிரதானமான இத்து போன நிலை அடைந்தும் கூட தன்னால் இயன்ற சக்தியோடு எனக்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதனால் முதலில் நான் என்னுடைய கர்ம எந்திரங்களுக்கும் 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட இந்த உடலுக்கும் மனமார்ந்த உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் இழந்தும் கூட எனக்கு இந்த உடல், இந்த தத்துவங்கள் இறைவனின் சேவை செய்வதற்கும் சங்கமயுகத்தில் மிக உயர்ந்த பிராப்தியை அடைவதற்கும் பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்தை கேட்பதற்கும் அவருடைய அன்பை ரசிப்பதற்கும் எனக்கு இன்னமும் உதவி செய்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கர்ம எந்திரங்கள். எனவே கோடானு கோடி நன்றியை ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய உடலுக்கு, அதாவது பஞ்ச தத்துவத்திற்கு நான் அளித்து கொண்டே இருக்கின்றேன். நன்றி உணர்வோடு பஞ்ச தத்துவத்திற்கு நான் சக்தி அளித்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய உடல், பஞ்ச தத்துவங்கள் என்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் ஸ்வீகாரம் செய்து கொண்டு மீண்டும் மறுமலர்ச்சி அடைகின்றது, புத்துணர்ச்சி அடைகின்றது. அதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச தத்துவத்தால் ஆக்கப்பட்ட இந்த உடல் என்னை அன்போடு நோக்குகின்றது, நன்றி உணர்வோடு நோக்குகின்றது. எந்த அளவுக்கு எனக்கு அதன் மீது நன்றி உணர்வும் நம்பிக்கையும் இருக்கின்றதோ அதே அளவுக்கு பஞ்ச தத்துவங்களுக்கும் பஞ்சேந்திரியங்களுக்கும் என் மீது நம்பிக்கையும் நன்றி உணர்வும் ஏற்படுவதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. இந்த பஞ்ச தத்துவங்களும் இந்த பஞ்சேந்திரங்களும் இறைவனின் சேவைக்கு இந்த கடைசி நேரத்தில் உதவியாளனாக இருந்து எனக்கு உதவி செய்கின்றது. எனவே நான் இந்த பஞ்ச தத்துவங்களையும் நன்றி உணர்வோடு தூய்மையாக்கி அமைதியாக்கக்கூடிய அந்த ஒரு செயலில் முழு மூச்சோடு இறங்குகின்றேன். சங்கமயுகத்தில் இந்த கர்மேந்திரங்களும் பஞ்ச தத்துவங்களும் இல்லை என்றால் நான் இறைவன் சேவையை எப்படி செய்வேன்? இறை சேவை செய்வதற்கு ஆதாரமே இந்த பஞ்ச தத்துவத்தால் ஆக்கப்பட்ட உடல். எனவே நான் இந்த உடலுக்கு முழு பராமரிப்பை ஞான யோகத்தின் மூலமாகவும் திவ்ய புத்தியின் மூலமாகவும் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய திவ்ய புத்தி மற்றும் அன்பு நிறைந்த எண்ணங்கள் பஞ்ச தத்துவத்தாலான இந்த முழு உடலையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதற்கு
உதவிகரமாக இருக்கின்றது. 5 தத்துவங்களும் என்னுடைய கர்ம எந்திரங்களும் எனக்கு அன்பான சேவாதாரியாக இருந்து முழு கல்பத்திலும் எனக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா. 5 தத்துவங்களுக்கும் அதிபதியாக இருந்த நான் என்னுடைய நிலையை மறந்து, என்னுடைய சக்தியை மறந்து 5 தத்துவத்திற்கும் அடிமையாகிவிட்டேன். நான் தான் அடிமையானேன், அது என்னை அடிமையாக்கவில்லை. அடிமையான பிறகும் கூட பஞ்ச தத்துவங்கள் என்னுடைய தேவையை, என்னுடைய ஆசையை மிக அன்பாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. அடிமையாக இருந்த நான் அதனை தவறான வழியில் பயன்படுத்தியதால் அதனுடைய சக்திகளை துருப்பிரயோகம் செய்ததால் நான் பலவிதமான இன்னல்களுக்கு, பலவிதமான வியாதிகளுக்கு அடிமையாகி கல்பத்தின் கடைசியில் துக்கமான அசாந்தியான நிலையில் இருக்கின்றேன். இருந்தும் கூட 5 தத்துவங்கள் தன்னால் இயன்ற உதவியை, தன்னால் முடிந்த உதவியை எனக்கு செய்து கொண்டே இருக்கின்றது. எனவே நான் இந்த 5 தத்துவங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் மேன்மைப்படுத்துவதற்காகவும் நானே பொறுப்பாளன் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் என்னிடம் அதனை சீர்படுத்துவதற்கான, தூய்மைப்படுத்துவதற்கான சக்தி இல்லாததனால் பரமாத்மாவின் துணையோடு, பரமாத்மாவின் சக்தியோடு அந்த 5 தத்துவங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய காரியத்தில் பரமாத்மாவின் உதவியாளனாக இருந்து அதற்கு நான் சேவை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். 5000 ஆண்டுகள் அன்பாக சேவை செய்த 5 தத்துவங்களுக்கு இப்பொழுது நான் மிக அன்பாக பரமாத்மாவின் சக்திகளை அதற்கு தானம் செய்து அதனை மீண்டும் சத்தோ பிரதானமாக்கக்கூடிய முயற்சியில் என்னுடைய பங்கை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தது. ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவுடைய சக்திகளை அன்பு, ஆனந்தம், அமைதி, தூய்மை, பிளவுபட்ட பூமியாக இருக்கும் பூமி தாய்க்கு அமைதியின் அலைகள் கிடைத்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மகிழ்ச்சியான, அமைதியான சூழ்நிலை பூமிக்கு செல்வதால் பூமியானது
பசுமை நிறைந்ததாக இயற்கை அன்னை சக்தி நிறைந்த உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அமைதியின் கிரணங்கள் நிலத்தில் பூமியின் நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கின்றன. நான் பூமிக்கு தூய்மையின் சக்தியை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். தூய்மையான அதிர்வலைகள் பூமியின் ஆழத்திலும் பூமிக்கு நாலாபுறமும் பரவுவதால் பூமியில் இருக்கக்கூடிய அசுத்தமான கலப்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடைந்து அசுத்தங்கள் பஸ்பமாகிக் கொண்டே இருக்கின்றது. பவித்ரதா என்ற அக்னியில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. புவியின் தூய்மை புவியில் எல்லாவிதமான கிளர்ச்சியிலிருந்தும் எதிர்மறையான விளைவுகளிலிருந்தும் பவித்ரதா சக்தியானது பூமியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. பூமி தாய் தூய்மையின் ஆடையை அணிந்து சுகம் சாந்தியான நல்லுலகை படைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆத்மா. நான் இப்பொழுது பஞ்ச தத்துவங்களில் நீராக இருக்கக்கூடிய என்னுடைய முக்கியமான அங்கத்திற்கு தூய்மையின் கிரணங்களை அளித்துக் கொண்டே இருக்கின்றேன். தூய்மை நீர் கிரணங்கள் 70% உலகத்தில் இருக்கக்கூடிய நீரில் எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அசுத்தமான அருந்துவதற்கு தகுதியில்லாத நீராக இருந்தது இப்பொழுது பரம பவித்திர ஒளிக்கிரணங்களால் இந்த உடலையும் இந்த பூமியையும் சுத்தப்படுத்தக்கூடிய அமிர்தமாக தீர்த்தமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அசுத்தமான நிலையில் இருந்த நீர் அடிமைத்தனமாக மாறியிருந்த நீர், ஆம், நீரை சுதந்திரமாக செல்லக்கூடிய நீரை நாம் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினோம். இப்பொழுது அந்த நீரினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு தூய்மையான நீர் சுதந்திரமாக பூமியில் அனைத்து இடங்களிலும் பரவி பூமி தாயை செழுமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றது. நீர் புனிதமான நீராக தூய்மையான நீராக மாற்றுவதற்கு பாபாவுடைய பவித்திரத்தாவினுடைய சக்தி
மிக உதவிகரமாக இருக்கின்றது. மனித வாழ்க்கைக்கு அடுத்த அடிப்படையானது வாயு, காற்று. புயலாக வீசிய காற்று செய்து தன்னிடம் இருக்கக்கூடிய வேண்டாத தீயவைகளை எல்லாம் அகற்றி தூய்மையான வளிமண்டலத்தை, காற்று மண்டலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. இதனால் உலகில் வசிக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் தூய்மையான காற்று, தூய்மையான ஆக்சிஜன் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. காற்று, நீர், நிலம் மூன்றும் இப்பொழுது தன்னை புது உலக படைப்பிற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த உடலின் இயக்கத்திற்கு மிக அவசியமானது அக்னி. எந்த பொருளையும் பக்குவப்படுத்துவதற்கு அக்னி, நெருப்பு என்பது உதவிகரமாக இருக்கின்றது. அதுவும் இன்று தமோ பிரதானமான நிலையிலிருந்து மனிதர்கள் அதனிடமிருந்து லாபத்தை அடைவதற்கு பதிலாக தவறாக பயன்படுத்தி நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அக்னியும் இன்று தமோ பிரதானமான நிலையில் மனிதர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அக்னியின் பிளம்பை வீசிக்கொண்டிருக்கின்றது. அது தவறில்லை, நாம் செய்த தவறுதான். இப்பொழுது நான் அந்த அக்னிக்கும் தூய்மையின் சக்தியையும் அமைதியின் சக்தியையும் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். தூய்மையின் ஒளிகிரணங்கள், அமைதியின் கிரணங்கள் அக்னியின் மீது படுவதால் அக்னியினுடைய உத்வேகம் சாதாரண நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அழித்தல் காரியத்தை செய்து கொண்டிருந்த அக்னி ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றது. பாபாவுடைய அன்பான தூய்மையான ஒளிகிரணங்களை அக்னி கிரகித்துக் கொண்டு தன் நிலைக்கு, தூய்மையான நிலைக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா. பஞ்ச தத்துவத்தினுடைய உயர்ந்த தத்துவம், உயர்ந்த இடம், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய வெளி ஆகாயத்திற்கு நான் மிக பக்கத்தில் இருந்து கொண்டு அதற்கும் தூய்மையின் சக்தியை அளித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் படலம் எங்களுடைய தவறான செய்கையினால் சேதமடைந்திருக்கின்றது, அசுத்தமடைந்து இருக்கின்றது. நான் ஆத்மா. மன எண்ணங்கள், சக்தி நிறைந்த எண்ணங்கள் ஆகாயத்தை தூய்மைப்படுத்தி மேகங்களை குளுமைப்படுத்தி ஆகாய வெளியை ஆனந்தமயமான ஒளிகிரணங்களால் நிறைத்து வான்மேகங்கள்
மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக மழை துளிகளை, பவித்திரமான நீரை தேவையான நேரத்திற்கு பொழிந்து அனைவருக்கும் உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகாய வெளியில் நான் ஆத்மா, தூய்மையான பரிசுத்தமான பரிசுத்த உடலோடு மேகங்களுக்கு இடையில் உலவி வருகின்றேன். என்னுடைய பவித்திரமான வைப்ரேஷன் எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அசுத்தமான கருமையானவைகள் மறைந்து பிரகாசமான எந்தவிதமான தீமைகள் இல்லாத ஒரு வான் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த 5 தத்துவங்களும் சங்கம யுகத்தில் தன்னுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு, தன்னை உணர்ந்து கொண்டு, தன்னுடைய சேவையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திற்கு சேவை செய்வதற்கு தயாராகி கொண்டே இருக்கின்றது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் 5 தத்துவங்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கீழ்ப்படிந்த சேவாதாரியாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா 5 தத்துவத்தையும் என்னுடைய அன்பில் கட்டுப்படுத்தி அன்பாக நடத்தி அதனை ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு பயன்படுத்த அதனை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சக்திகள் 5 தத்துவங்கள், 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட இந்த உடல் அனைத்தையும் பரிபக்குவமாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றது. 5 தத்துவங்கள் சத்தியுகத்தை உருவாக்குவதற்கு, சத்தியுக ராஜ்யத்தில் நமக்கு சேவை செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் சங்கம யுகத்தில் இந்த 5 தத்துவங்களுக்கும் நன்றி உணர்வோடு சேவை செய்கின்றேன். ஆம், கல்பம் முழுவதும் எனக்கு அன்பாகவும் பணிவாகவும் சேவை செய்த இந்த 5 தத்துவங்களுக்கு சங்கமேக குறைந்த காலகட்டத்தில் நான் மிக அன்பாக அதன் மீது கருணை காட்டி அதற்கு சேவாதாரியாகி சூக்ஷ்ம சேவை நீரை அளித்துக் கொண்டிருக்கின்றாய். நீரே, கோடான கோடி நன்றிகள். மனதார உனக்கு நான் வாழ்த்தளிக்கின்றேன். மூச்சு விடுவதற்கு ஒரு வினாடி கூட தாமதமாகாமல் கடைசி வரையில் எனக்கு நீ ஆக்சிஜனை அளித்துக் கொண்டிருக்கின்றாய். காற்று இவ்வளவு தமோபிரதான் ஆன பிறகு கூட எனக்கு நீ சுத்தமான காற்றை அளித்து இந்த உலகில் வாழ்வதற்கு எனக்கு இடமளித்துக் கொண்டிருக்கின்றாய்.
உனக்கு கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி அக்னியும் இந்த உடல் இயக்கத்திற்கு சூடு அவசியமானது. சூடு இல்லை என்றால் நான் இந்த உடலை விட்டு விலகி விடுவேன். எனவே அக்னியே, உனக்கு கோடான கோடி நன்றிகள். உன்னுடைய சேவைக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹே ஆகாயமே, ஹே வெளியே, இன்று வரையில் எனக்கு நான் இருப்பதற்கு, நான் வசிப்பதற்கு இடமளித்து இந்த உலகாய சுகத்தை தொய்வதற்கு நீ ஒரு காரணமாக இருக்கின்றாய். அதற்காக உனக்கு நான் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆத்மா. 5 தத்துவங்கள் எனக்கு அடிமை அல்ல, நானும் அதற்கு அடிமை இல்லை. எப்பொழுதும் நான் 5 தத்துவத்திற்கு அதிகாரியாக இருக்கின்றேன். அந்த 5 தத்துவத்தை அன்பாகவும் கருணையோடும் என்னுடைய காரியத்திற்கு கட்டளை பிறப்பித்து நடத்துகின்றேன். நான் அதனை அன்பாக நடத்துகின்றேன், அதிகாரத்தோடு அல்ல. அதை நான் சகயோகி ஆக்கியிருக்கின்றேன். அது எனக்கு அடிமை அல்ல. அடிமைக்கு துக்கம் இருக்கும். ஆனால் நான் 5 தத்துவங்களை என்னுடைய உதவியாளனாக ஆக்குவதால் அது என்னிடமிருந்து சுகத்தையே அனுபவம் செய்கின்றது. நான் 5 தத்துவங்களையும் என்னுடைய அன்பான கீழ்ப்படிந்த சேவாதாரியாக ஆக்கி அதனை நல் உலகத்தை உருவாக்குவதற்கு, நல் உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பதற்கு தயார்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். நான் விஸ்வ சேவாதாரியாகி 5 தத்துவங்களுக்கும் சேவை செய்கின்றேன். பிறகு விஸ்வ அதிகாரியாகி 5 தத்துவத்தையும் ராஜ்யம் செய்வேன். அன்பாக நான் அதை வழிநடத்துவேன். நான் ஆத்மா. விஸ்வ சேவாதாரியிலிருந்து விஸ்வத்தின் அதிகாரி ஆகக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. பஞ்ச தத்துவங்களுக்கும் அதிகாரி ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.